फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம cauliflower மசாலா தொக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பெரிய cauliflower எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி ஹாட் வாட்டர்ல உப்பு மஞ்சள் பொடி ரெண்டும் போட்டு இந்த cauliflowerஐயும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஏனா cauliflowerல வந்து புழு பூச்சி ஏதாவது இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஹாட் வாட்டர்ல வாஷ் பண்ணும்போது நல்லா க்ளீன் ஆயிடும் இன்னைக்கு cauliflower மசாலா நான் இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரத்துல பண்ண போறேன் சட்டி சூடானதும் அதுல கொஞ்சமா கடலை எண்ணெய் ஊத்திருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை இது கூட ஒரு வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு பச்சை மிளகாய் பச்சை வாசனை போற வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மசிற வரை நல்லா குக் பண்ணிக்கலாம் இது கூட 3/4 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுருக்கேன் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி 1/2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி பொடி 1/4 டீஸ்பூன் ஜீரக பொடி 1/4 ஸ்பூன் garam மசாலா 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் இப்போ இதெல்லாம் நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற cauliflower ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா mix பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா mix பண்ணியாச்சு இப்போ இதல கொஞ்சமா வாட்டர் தெளிச்சு விட்டு ஒரு மூடி போட்டு வச்சிரலாம் ஒரு 5 minutes நல்லா குக் ஆகட்டும் லைட்டா வாட்டர் தெளிச்சிருக்கேன் நல்லா mix பண்ணிட்டு மூடி போட்டு வச்சிரலாம் ஒரு 5 minutes நல்லா குக் ஆகட்டும் 5 minutes ஆயிடுச்சு பாருங்க cauliflower மசாலா சூப்பரா குக் ஆயிடுச்சு இது கூட இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிடலாம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க பார்க்கவே சூப்பரா இருக்கு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டா இருக்கும் இது பூரி சப்பாத்தி தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷன் சாப்பிடும்போது செமையா இருக்கும் நீங்களும் கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு Subscribe பண்ணுங்க Thank you